ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/7/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் புது உலகத்துக்கு போகணும். ஏன்னா துக்கத்தின் நாட்கள் நிறைவடைஞ்சிட்டு இருக்குது, முடிஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னால என்ன அர்த்தம்? பழைய உலகத்திலிருந்து நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் பழைய உலகத்தின் முடிஞ்சு போன விஷயங்களெல்லாம் மறந்துடுங்க. சூப்பர், செம பாயிண்ட்டு. இல்லை நிறைய கணக்கு வழக்கு, நிறைய துரோகம், அது இதுன்னு இருக்கும்ல. ஏன் அதை நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த துக்கத்தினாலே முடியுது, சுகத்தின் நாள் வருது, அங்கே போகணும். அதனால் இதெல்லாம் மறந்துடுங்க, முற்றுப்புள்ளி வைங்க. அதுக்கு தான் அப்பப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் டக் 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 டக்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்துகிட்டே வந்துடுங்கன்ற, எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாதுன்ற. ஏன்னா நம்ம புது உலகத்துக்கு போகிறோம், சுகம் நிரம்பிய உலகத்துக்கு, ஆனந்தமான உலகத்துக்கு. ஸோ அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். ஆக்சுவலாக நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக, அதை மறக்கிறதுக்காக டூர் போவாங்க. இல்லை அந்த டூரில் தன்னை ஐக்கியப்படுத்திக்க நினச்சிக்குவாங்க. அப்போ அந்த விஷயங்களை நினைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பழைய விஷயத்தை. இந்த மாதிரி நம்ம டூர் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸு சொர்க்கத்துக்கு போகுது. 5000 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த கலியுகத்துக்கு வரும், இதே இடத்துக்கு. இப்போ 5000 வருஷம் தப்பிச்சு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவை இந்த இடம் வரும்போது மறுபடியும் பஸ்ஸில் ஏறி ஜாலியாக போயிடும். அப்புறம் என்ன பிரச்சனை? கேள்வி. கர்மயோகி குழந்தைகள் இல்லையா? நம்ம எந்த பயிற்சி நிரந்தரமாக பண்ணணும்? கர்மயோகி குழந்தைங்க, நீங்கள் சரீர நிர்வாகத்துக்காக தேகத்தில் வரலாம், இருந்தாலும் அடிக்கடி ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். நான் ஆத்மா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவு தான் ஓம் ஓம் ஓம்னு பிரணவ மந்திரம், பிரபஞ்ச சத்தம், அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதோடைய அர்த்தம் நான் ஆத்மான்றது தான். ஸோ தேகத்தின் நினைவே இல்லாமல் காரியம் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேக உணர்வில் காரியம் செஞ்சீங்க. ஏன்னா தேகத்தின் நினைவே இல்லாமல் காரியம் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் அந்த காரியம் முடிஞ்சோடனே டக்குன்னு ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளை உங்களை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது இல்லையா? டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புள்ளி ஆகிற அந்த பயிற்சி உலகத்தில் நம்மளை தவிர வேறு யாருமே பண்ணுறதும் கிடையாது, பண்ணவும் முடியாதுன்றார். பாடல். விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. ஸோ இதைத்தான் ஞான பாடல்னு சொல்கிறது. இது சினிமாவில் வந்த பாட்டு, ஆனால் நம்ம ஞானம் அப்படியே வெளிப்படுது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாட்டு. இப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் மணப்பெண்கள், விழித்தெஞ்சிட்டீங்க இல்லையா? நாடகத்தின் ரகசியத்தை கூட புரிஞ்சுக்கிட்டீங்க. பக்தி மார்க்கத்துடைய வேடிக்கை பார்த்து முடிச்சிட்டிங்க. இதில் இல்லை முடிச்சிட்டிங்க தானே அப்படின்றாரு. அது ஒரு நாடகம், அது பக்தி மார்க்கத்தின் பார்ட்டு, அது முடிஞ்சிடுச்சு. எது முடிஞ்சிடுச்சோ அது உங்கள் புத்தியில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய முடிஞ்சு போன 84 பிறவிகளின் வரலாறு தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா கதையாக சொல்கிறார் அந்த 84 பிறவிகளின் வரலாறு. ஸோ இப்போ புது உலகத்துக்கான விஷயங்களை இல்லை, அந்த 84 பிறவி கதை சொல்வதே புது உலகத்துக்கு போகிறதுக்காக தான். ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படிலாம் இறங்குனீங்கன்னு சொல்கிறார்.
ஸோ புது விஷயங்களை பாபா மூலமாக நம்ம கேட்குறோம். ஸோ மீண்டும் அந்த உச்சத்தை முதல் பிறவியை சத்தியுகத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு பாபா நமக்கு தைரியம் கொடுக்குறார். இப்போ அந்த புது உலகத்துக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பழைய விஷயத்தை மறந்துடுங்க. இல்லை மிகப்பெரிய லாபம், ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை வச்சுட்டு ஏன் கவலைப்படுறீங்க? சூப்பர் இல்லையா? அந்த புது உலகத்துக்கு போகணுன்ற அந்த போதையில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றார். ஏன்னா கிடைக்கிறது சொர்க்கம். இங்கே சொத்து பிரச்சனை வந்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கலாம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா சொர்க்கமே கையில் கிடைக்குது, புது உலகம் கிடைக்குது. பழைய உலகத்து செங்கலுக்காக எதுக்கு அடிச்சுக்கணும்? ஸோ இந்த வேத சாஸ்திரங்கள் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் இல்லையா? இது எல்லாமே அழிய போகுது. அதில் நான் பெரியவன் பெரியவன் இருப்பாங்களே, எல்லாமே அழிய போகுது. அப்புறம் எப்படி பெரியவங்க? ஏன்னா சொர்க்கத்தில் பக்தி மார்க்கத்துடைய அடையாளமே இருக்காது. அப்போ வேத சாஸ்திரங்கள் இருக்காது தானே. இங்கே பக்தி மார்க்கத்துடைய பலன் கிடைக்கிது. என்ன பக்தி மார்க்கத்துடைய பலன்? பாபா இந்த ஞானத்தை கொடுக்கறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார் அந்த பலனை. ஸோ எப்படி குழந்தைங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்குறாரு அப்பான்னு குழந்தைகளாகி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. யார் அதிக பக்தி செஞ்சாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் இல்லையா? ஞானம் முன்கூட்டியே அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி ஞானத்திலையும் அவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆத்மாக்களாகிய நாம் அதிக பக்தி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ பக்தி அதிகமாக செஞ்சதுனால தான் ஞானத்திலையும் நம்ம வேகமாக போகிறோம். ஏன்னா ஞானத்தில் பக்தி அதிகமாக செஞ்சவங்க தான் வேகமாக போவாங்க. அதனால் நம்ம பக்தி அதிகமாக செஞ்சுருக்கிறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சே இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் அப்போ தான் நீங்களும் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஞானத்தில் வேகமாக போனால் தான். இப்போ ஞானத்திலையும் யோகத்திலையும் முயற்சி பண்ணுறீங்க. ஸோ மெயின் முயற்சி ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஞானம் யோகம் எல்லாமே. தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுடையவராக மாறுறதுக்காக தான். அதுக்காக ஆத்ம உணர்வுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு உடம்பை விட்டுட்டு போயிடுறது கிடையாது. தேகதாரியாகவும் இருக்கணும் இல்லையா? தேகத்தில் தான் இருக்கிறோம். கர்மம் செஞ்சாலும் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேகம் இல்லாமல் நம்ம கர்மம் பண்ண முடியாது. பாபாவை நினைக்கணும், அது சரிதான். ஆனால் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை? பாபாவை நினைக்கணும் காரியம் செய்யும் பொழுது. அதே நேரத்தில் ஆத்மானும் புரிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் தேகத்தை மறந்துட்டால் வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சு தானே ஆகணும். ஆனாலும் தந்தையுடைய நினைவில் தான் நிறைய ஆனந்தம் இருக்குது. அந்த சுரங்கத்தை தட்டி எழுப்புறாரு இப்போ இல்லையா? உள்ளே இருக்குது அந்த ஆனந்தம். அதை உடச்சி நோண்டி எடுக்கிறோம். எப்படி? இறைவனே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு டைம் அந்த ஆனந்த ஊற்று பெருக்கெடுக்கும். இந்த ஆனந்த ஊற்றுனால ஆனந்தம் கொடுக்கக்கூடிய எல்லாமே சொர்க்கத்தில் நிரம்புது. ஸோ இதை புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஒரே இடத்துல உட்காந்துட்டு அடயோகிகள் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஒத்த காலெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படிலாம் கஷ்டம்லாம் கொடுக்கல. நின்னாலும் உட்காந்தாலும் எழுந்தாலும் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற அந்த அப்பாவுடைய குழந்தை, நானும் புள்ளி அவரும் புள்ளி, இதை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக சாப்பிடாம பட்டினியாக கிடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லை. நீ தான் ஆத்மா வச்சு உனக்கு எதுக்கு சாப்பாடுன்னு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லை? உடம்புல தானே இருக்கிறோம். ஸோ வயிற்றுக்கு சாப்பாடு வேணும்.
ஆனால் ஆத்மான்ற உணர்வு உடையவராக இருக்கணும். இல்லை, வண்டி ஓட்ட போகிறது டிரைவர் தான், ஆனாலும் வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே ஓடும். அது மாதிரி இந்த உடம்பை இயக்கிறது ஆத்மா தான், ஆனால் இந்த உடம்புக்கு பெட்ரோல் உணவு. ஆனாலும் இதை இயக்கிற ஆத்மா தானான்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருமே இப்போ ஆத்ம உணர்வுடையராகவே இல்லை. ஆத்ம உணர்வுடையவராக ஆக ஆக நம்ம மேல் நோக்கி போகிறோம். அவங்க தேகதாரியாக ஆக 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 இன்னும் கீழ் நோக்கி போகிறாங்க. தேக உணர்வில் நாளுக்கு நாள் தேக உணர்வு அதிகமாகுது, தமோ பிரதானமாகறாங்க. ஆத்ம உணர்வு அதிகமாக அதிகமாக நம்ம சதோ பிரதானமாகிறோம். ஸோ தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கலாம். இல்லை, எல்லோரும் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பக்தி மார்க்கத்துக்கு இதில் கூட இருக்குது. ஆனால் பரமாத்மாவுடைய அறிமுகம் யாருக்கிட்டேயும் கிடையாது. நாம் ஆத்மா, அழிவற்றவர்கள், இந்த உடம்போ அழியக்கூடியது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராமாயண மகாபாரதத்தில் அடிக்கடி வரும், உடம்புக்கு தானே அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லையே அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாவம் அழிஞ்சிடாது இல்லையா? பாபாவை நினைத்தால்தான் பாவம் அழியும். பாவம் அழியும்போது தான் நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலைக்க முடியும். இல்லாட்டினா மற்ற எண்ணம் வருது இல்லை, ஆத்மான்றதை மறக்க வைக்கிறதில்ல, அத்தனையும் பாவ காரியம், பாவ எண்ணங்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான். அதை அழிக்கிறதுக்கு பரமாத்மாவை நினைத்தால்தான் முடியும். புண்ணியாத்மா, பதித்தாத்மா, அதாவது பாவாத்மான்னு சொல்கிறாங்கல்ல. பக்தியில் கூட புண்ணியாத்மா பாவாத்மான்னு சொல்ல தான் செய்கிறாங்க. நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்பு அப்படிங்கிறது பொதுவான விஷயமாயிடுச்சு. ஆனால் இங்கே முக்கியமான விஷயமே என்னை நினையுங்கள்னு பாபா புரிய வைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி அறிமுகம் கிடையாதுல்ல. பிறப்பிறப்பில் வராத ஆத்மா தான் அவரும். அன்பு கடலாக, அமைதி கடலாக, ஞான கடலாக இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வோடு அவரை நினைக்கணும். மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் தேக உணர்வில் தான் ஆகணும். ஏன்னா தேகத்துக்கு உணவு கொடுக்கணும். அப்போ தெரியும்ல தேகத்துக்கு தான் கொடுக்குறோன்ட்டு. ஏன்னா தேகம் இல்லாமலும் எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் சரீர நிர்வாகத்துக்காக காரியம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் கர்மம் செய்தாலும் உங்கள் மனவாளனை நினைக்கணும். அதனால தான் அந்த மனவாளன்ற வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? மணப்பெண் மனவாளனை நினைக்கிறாள்ல, எல்லா காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நினைக்கணும். ஆனால் இந்த மனவாளனை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் மனவாளன்ற வார்த்தை பைபிளில் இருக்குது, ஆனால் அவரை பற்றி அறிமுகம் கிடையாது. எப்படி நினைப்பாங்க? அதனால் அவங்க இயேசு மனவாளன் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான மனவாளன் சிவபாபா. ஸோ அவர் நமக்கு மனவாளனாக, அப்பாவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. அவருடைய நினைவிலே இருக்கும் பொழுது மட்டும்தான் பாவம் அழியும். இதை இது வரைக்கும் யாருமே புரிய வைக்கலை. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் இப்போ புது விஷயங்களை கேட்குறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு வழி கிடைச்சிடுச்சின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ பாவத்தை அழித்தால் தான் வீட்டுக்கு போக முடியும் இல்லையா? ஸோ அதற்கான வழி கிடைச்சிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்கத்துக்கு வருவோம். ஸோ பாவத்தை அழிக்கிறதும் இல்லாமல் சேமிக்கவும் செய்கிறோம். பாபா நினைவில் சேமிக்கிறோம். அப்புறம் சேவை செய்வதன் மூலமாகவும் சேமிக்கிறோம். லௌகீகத்தில் கூட அப்பா புது வீடு கட்டுறாரு அப்படின்னா சீக்கிரமாக அங்கே போய் தங்குவோம் அப்படிங்கிறது அவங்க அந்த குழந்தைங்க மைண்டில் அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு புது வீடு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியும் கிடச்சிடுச்சு இல்லையா? பரந்தாமத்துக்கு போகிற வழியும் கிடச்சிடுச்சு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியும் கிடச்சிச்சு. ரெண்டுமே ஒரே வழி தான்.
இது கிடைக்க, ஆனால் எல்லோருமே பரந்தாமத்துக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? அது தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவார். ஆனால் சொர்க்கத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. தானாக பாபா நினைவிலிருந்து தூய்மையானவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வர முடியும். தண்டனை பெற்று வருபவர்கள் வர முடியாது. ஸோ இந்த வழி வேறு யாருக்குமே தெரியல பாருங்க. சிதம்பர ரகசியம் இது தான். என்ன தான் யாகம் தவம் இதெல்லாம் பண்ணி தலையை உடச்சிக்கிட்டாலும் யாருக்கும் சத்கதி கிடைக்காது பக்தி மூலமாக. ஆனால் இதெல்லாம் பக்தியின் விஷயங்கள் இல்லையா? யாகம் தவம், சாஸ்திரங்களை படிக்கிறது, யாத்திரைகள் செல்வது, இதன் மூலம் சத்கதி யாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்திலேருந்து அந்த பொன்னான உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு யாராலையும் போக முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க சத்தியுகத்தோடைய ஆயுளை. அதனால் மனிதர்களுடைய புத்தியே வேலை செய்யலை. லட்சக்கணக்கான வருடம் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி யாராவது யோசிப்பாங்களா? ஆனால் நமக்கு தான் தெரியும் இது நேற்றைய விஷயம் இல்லையா? எல்லைக்கப்பாற்பட்ட பகல், எல்லைக்கப்பாற்பட்ட இரவு. ஸோ நேற்றைய விஷயம் இதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நேற்று பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு. நாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம். தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம். பாரதத்தை மாதிரி சுகத்தை வேறு யாருமே அடைய முடியாது. அந்த மாதிரி தர்மம். சொர்க்கத்துக்கு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் போகவே முடியாது. உங்களை மாதிரி சுகம் வேறு யாருக்குமே கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போனால் தானே அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு. அவங்க எவ்வளோ வேணாலும் முயற்சி செய்யட்டும், பணத்தை செலவு பண்ணட்டும், இருந்தாலும் சொர்க்கத்தில் கிடைக்கிற சுகம் அவங்களுக்கு கிடைக்காது. இல்லை இங்கே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், சொர்க்கத்தில் கிடைச்ச சுகத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒன்றுமே கிடைக்காதுன்ற. சிலருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. சிலருக்கு நிறைய பணம் இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. இதுவே துக்க உலகம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கியம் நல்லா இல்லை, அதை குணப்படுத்துறதுலே சொத்தே போயிடும். அந்த மாதிரி வியாதிகள்லாம் நம்ம பார்க்குறோம். கோமாவில் இருந்தாலும் அப்படி தான் ஆகும் இல்லையா? ஏன்னா இது பேரே துக்க உலகம். யாருமே இங்கே சந்தோஷமாக கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஏ ஆத்மாக்களே விழித்தெழுங்கள், சொர்க்கத்துக்கு போகணும். இங்கேயே இருக்க போகிறீங்களா? எழுந்திரிங்க. இல்லை அந்த காலையில் தூங்கும்போது சுகமாக இருக்குது, எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்காதிங்க. சுகம் தூங்குறதுல இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறதுல தான் இருக்குது. கலியுகத்தில் கிடையாது. இல்லை கலியுகத்தில் இருக்கிறது தூங்குறது. ஸோ அங்கே போகிறதுக்கான அந்த ஞானத்தின் 3வது கண் நமக்கு கிடைச்சிருக்குது. எவ்வளோ விழிப்புணர்வு வந்திருக்குது. ஸோ முழு உலகத்துடைய வரலாறு புயலும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாபா மூலமாக. ஏன்னா பாபா அனைத்தும் தெரிந்தவர் இல்லையா? இதோடைய அர்த்தம் எல்லாருடைய மனசையும் தெரிஞ்சிருக்கிறாருன்னு கிடையாது. பாபா சொல்கிறாரு, இவர் யார், இவர் எவ்வளோ புரிய வைக்கிறாரு, எவ்வளோ தூய்மையாக இருக்கிறாரு, எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறார், இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் எதுக்கு சிந்திக்கணும்னு கேட்குறாரு. இல்லை என் மனசில் இருக்கிறது பாபாவுக்கு தெரியும்னா இதெல்லாம் நான் ஏன் சிந்திக்கணுன்ற. பாவம் செஞ்சது நீங்கள் பாபா நினைவு செய்ய பாவம் அழியும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை நினைக்கிறீங்க, பரமபிதா பரமாத்மாவை, அப்படின்ற வழியைத்தான் நான் சொல்கிறேன். நினைக்கணும், நினைத்தால்தான் பாவம் அழியும்னா வழியை நான் சொல்கிறேன். இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் வைக்கணும். கண்டிப்பாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். ஸோ சிருஷ்டி சக்கரமும் புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கணும், ஆத்ம உணர்வுடையவராகவும் ஆகணும். நான் ஆத்மா. இல்லை அந்த சிருஷ்டி சக்கரத்தை சுற்றும் பொழுதும் ஆத்மான்றது மைண்டில் இருக்கணும். அப்போ தான் ஆத்ம உணர்வுடையவராக ஆக முடியும். இல்லை பரந்தாமத்தில் இருந்தாலும் ஆத்மா தான்,
சொர்க்கத்தில் இருந்தாலும் ஆத்மா தான், எங்கே இருந்தாலும் பிராமணன், ஃபரிஸ்தா எல்லாத்துலேயுமே நம்ம ஆத்மா இருக்குது. ஸோ தேக உணர்வுடையவராக இருக்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த நிலை துர்கதி ஏற்பட்டு இருக்குது. ஸோ அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பாபாவை நினைக்கணும், ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். வீட்டில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக மாறணும், விலகி இருக்கணும், தூய்மையாகணும். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாகவும் இருக்கிறீங்க. இல்லை வீட்டில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாகணும் என்ன அர்த்தம்? புத்தி பாபா கிட்டேயே இருக்கணும். இல்லை குடும்ப விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் புத்தி பாபா கிட்டேயே இருக்கணும். அதுதான் தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கிறது. ஸோ ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் தேவதைகளுக்கு வந்து சங்கு சக்கரம்லாம் கொடுத்துருக்குறாங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து அது கிடையாது. இல்லை அவங்களுக்கு சிருஷ்டி சக்கர ஞானம் கிடையாது. ஞானம் இருந்தால் தானே ஞான சங்கு ஊதுறதுக்கு. இந்த ஞான சங்கு பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. சூப்பர் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஞான சங்கு ஊதுறது தான் இங்கே மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் சங்கு ஊதுறதா காட்டுறதெல்லாம். ஏன்னா கடவுள் என்ன அந்த போரையை தொடங்கி வைக்கிறாரு, ஞான சங்கு தான் ஊதுறாரு. சீக்கியர்கள் கூட சங்கு ஊதுவாங்களாம், ரொம்ப சத்தமாக இருக்குமா. ஆனால் நீங்கள் இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு கூட நீங்கள் பெரிய அவையாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்பீக்கர்லாம் வைக்கிறீங்க இல்லையா? அவங்க ஸ்தூல சங்கு ஊதுறாங்க, நம்ம சங்கு ஊதலை. இந்த ஞானத்தை ஸ்பீக்கரை வச்சு நிறைய பேர் கேட்குற மாதிரி பண்ணுறோம். ஆனால் மதுபனில் வந்து ஸ்பீக்கர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பெரிய அவையில் நாம் பேசும் பொழுது ஸ்பீக்கர் வைக்கிறப்ப கோயில் திருவிழா அங்கெல்லாம் பயங்கர சவுண்டு இருக்கும். நீங்கள் பேசினா பக்கத்தில் இருக்கிறவனுக்கே கேட்காது. அப்போ ஸ்பீக்கர் வச்சா தான் கேட்கும். இப்போ ஸ்கூல் காலேஜஸில் கூட சில இடங்களில் அது மாதிரி மைக் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் மைக்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுவுமே இப்போ சென்டரில் நிறைய சென்டரில் வந்து மைக் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றார். ஏன்னா பெரும்பாலும் வந்து பேசுகிறது கேட்கும், எல்லாருக்குமே கேட்கும் இல்லையா? ஆனால் பெரிய சென்டராக இருந்துச்சுன்னா கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் அது க்ளோஸ்டு ரூமாக இருக்கிறதுனால கேட்கும் தான், அமைதியாக வேறு இருக்கிறோம், அதனால் கேட்கும். பட் இருந்தாலும் ஒருவேளை ரொம்ப பெரிய சென்டராக இருக்குதுன்னா அது மாதிரி வைப்பாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர் வைக்கிறாங்க, மைக் வைக்கிறாங்க. ஏன்னா மைக் இருந்துச்சுன்னா பொறுமையாக பேசலாம், இல்லாட்டினா சத்தம் போட்டு பேச வேண்டியதாக இருக்கும். அது வயசாக ரொம்ப கஷ்டம் இல்லையா? டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது ஸ்பீக்கர் வைக்கிறாங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. இங்கே வந்து சிவபாபாவை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழியும். எப்படி? சிவபாபா நினைவு செஞ்சால் இல்லை, சிவபாபாவை மட்டும் நினைவு செய்தால் பாவம் அழியும். மற்ற எந்த நினைவும் இல்லாமல், கலப்படம் இல்லாமல் பாபா நினைவு மட்டும் இருக்கணும். ஸோ அது கடைசியில் தான் அந்தளவுக்கு பக்காவாக ஆகும். இப்போ வந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டு புத்தியை பாபா கிட்டே இணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் சர்வ சக்திவான் இல்லையா? இங்கே சக்தியே பாவங்களை அழிக்கிற சக்தி தான். பாவங்களை அழிச்சிட்டாலே எல்லா சக்திகளும் நமக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து நீங்கள் பேசுகிறது கேட்கும். போக போக அதுவும் பயன்படும் இல்லை? இது 1969க்கு முன்னாடி அப்போ வந்து ரொம்ப கம்மியானவர்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ போக போக அதுவும் தேவைப்படும். ஏன்னா பெருசாக இருக்குது நிறைய சென்டர், அதெல்லாம். அது இல்லாமல் ரெட்ரீட் சென்டர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பேர் கேட்பாங்களே ஆயிரக்கணக்கில். ஸோ அதனால் ஸ்பீக்கர் வச்சு தான் பேச முடியும். ஸோ மரணம் எதிரிலே இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா அப்போ தான் ஒரு
ஒரு அலர்ட்னஸ். இப்போ யூடியூப் வீடியோவே உலக அழிவை பற்றி போட்டால் ஓடுது, நம்ம போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி. ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்லைட்டாக அவங்க ஏந்திரிக்கிறாங்க, ஐயோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் எல்லோரும் திரும்பி போகணும். மகாபாரத போர் எதிரிலே இருக்குது. இல்லை, நிறைய பேருக்கு எங்கே போகணும்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம்னு நினச்சிட்டு மார்ஸில் இடத்த தேடுறாங்க. நார்வேயில் பார்த்திங்கன்னா அந்த ஐஸுக்கு அடியில் எவ்வளோ 70,000 வகையான விதைகளை சேர்த்து வைக்கிறாங்களாம். ஆனால் ஆத்மா போயிட்டு வருன்றது அவங்களுக்கு தெரியல, ஆத்மாவில் சேர்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மகாபாரத போர் உங்கள் எதிரிலே நிற்கிது. மகாபாரத போர் நடந்தது, அதன் மூலமாக அழிவு ஏற்பட்டது அப்படின்னு கீதையில் கூட எழுதப்பட்டு இருக்குது இல்லையா? சரி, அழிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாண்டவர்களும் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு போட்டாங்க. அப்போ அதனால் என்ன தான் லாபம் கீதை சொன்னதுனால? ஏன்னா முதல்ல விநாசம் நடந்துச்சுன்னா பாரத கண்டமே காலியாக இருக்கும். பாரதமும் அழிவற்ற கண்டமாச்சு, காலி ஆகவே ஆகாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த ரகசியம் தெரிஞ்சாலே எதை பற்றியும் யாரும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது, தானியத்தை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பிரளயம் ஏற்படாதுன்னு உங்களுக்கு தெரியும். பாபா அழிவற்றவர். அதே மாதிரி அவருடைய பிறப்பிடமாகிய இந்த பாரத பூமியும் அழிவற்றது. பாபா எல்லோருக்குமே சத்கதி கொடுக்கிற வள்ளல், சுகம் சாந்தியின் வள்ளல். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். என்னுடைய அப்பா தாண்டா உலகத்துக்கே சத்கதி கொடுக்குறார். இல்லை, என்னுடைய அப்பா முதல்வர், என்னுடைய அப்பா பிரதமர்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தைங்க. இப்போ என்னுடைய அப்பா தான் உலகத்துக்கே சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள், சுகம் அமைதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா யார் வந்தாலும் இப்போ சென்டருக்கு வந்தால் கூட அமைதி வேணும்னு தான் வராங்க. ஏன் எல்லாருக்கும் அமைதி அமைதி அமைதின்னு ஞாபகத்துக்கு வருது? ஏன்னா அனைத்து ஆத்மாக்களின் வீடு சாந்தி தாமம். இப்போ வீடு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தானே? இல்லை, வெளிநாட்டில் யாராவது இறந்து போகிறாங்கன்னா அவங்களுடைய உடம்பை அவங்கள பிறந்த பூமிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு தான் விரும்புவாங்க. முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, நான் பிறந்த நாட்டில் தான் என்னை புதைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பாரதம் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் சிவபாபாவுடைய பிறப்பிடம். துக்கத்திலிருந்து உலகத்துக்கே முக்தி கொடுத்த சிவபாபாவுடைய பிறப்பிடம் அப்படின்னு மட்டும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தால் எல்லோரும் அதுக்கு நிறைய மதிப்பு கொடுப்பாங்க. ஒரே சிவன் மீது தான் மலர்களை போடுவாங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும், மற்றவங்க யாரும் எதுவும் பண்ணலை இல்லையா? பாபா சொன்ன வழிகாட்டுதல் படி நடந்தோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பாருங்கள், எத்தனை பேர் மேலே மலர் போடுறாங்க இல்லையா? வள்ளலார், சீரடி சாய்பாபா, ராகவேந்திரர் யாரையும் விட்டு வைக்கல. கலியுகத்தில் பிறந்தவங்களுக்கும் மலர் போட்டுட்ருக்குறாங்க. யார் எல்லோருக்கும் சுகம் சாந்தியை கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேரடையாளத்தையே மறந்துட்டாங்க. அதாவது அவருடைய இல்லை, பாபா தான் எல்லாருக்கும் சுகம் சாந்தியை கொடுத்தாரு, அவருடைய பேரை மறந்துட்டாங்க, அவர் எப்படி இருப்பார் மறந்துட்டாங்க. ஸோ யார் பாபாவை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய சொத்தாகிய சொர்க்கத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. என்னுடைய பேர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு பாபா சொல்கிறார். ஏன்னா துக்கத்துலேருந்து விடுவிச்சு என்ன பண்ணுவார்? வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்ல. இல்லை, ஒரு நாட்டில் சண்டை நடக்குது, சரி அங்கேருந்து காப்பாற்றி எங்கே இட்டுட்டு போகிறது?
அப்போ அந்த இடத்த சொல்கிறார், சாந்தி தாமம் சுகதாமம் 2 இருக்குது. சாந்தி தாமத்தில் எல்லோரும் அமைதியாக இருப்பீங்க, சுகதாமத்தில் சுகமாக இருப்பீங்க. ஸோ சாந்தி தாமம் போயிட்டு சுகதாமம் வரணும்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த பாபாவை நாம் தான் தெரிஞ்சிருக்கிறோம். சாந்தி தாமம் வேறு, சுகதாமம் வேறு. இப்போ நாம் இருக்கிறதோ துக்கதாமம், துக்கம் நிரம்பிய உலகம். எல்லோருக்குமே இப்போ துக்கதாமம் தான். துக்கமே துக்கம்தான் எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும். அமெரிக்காவில் இருக்கிறவங்களே அமெரிக்கா விலைவாசி தாங்காமல் அமெரிக்கா விட்டு வெளில போகிறாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக அமெரிக்கா தான் கிரேட்டஸ்ட் நேஷன், சொர்க்கம் மாதிரிலாம் நினச்சிட்ருக்குறாங்க. அவங்களே துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கே சுகம் இருக்கும்? ஆனால் நாம் தான் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறோம், சுகத்துக்கு போகிறோம். அங்கே 21 ஜென்மங்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது பேர் சுகதாமம். எவ்வளோ இனிமையான பேர். அந்த சுகதாமத்துக்கு போகிறதுக்காக பாபா எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. அப்பாவையும் ஆஸ்தியும் நினைக்கணும், அவ்வளோதான். உங்களை ஆத்மானு உணரணும், அவ்வளோதான். இந்த ஞானத்தை பாபா உங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறார். சத்தியுகத்தில் ஆத்மாவுடைய ஞானம் இருக்குது. சத்தியுகத்தில் ஆத்மாவின் ஞானம் மட்டும்தான் இருக்கும், பரமாத்மா பற்றிய ஞானம் இருக்காது. ஸோ ஆத்மாக்களாகிய நாம் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கிறோம் அப்படின்ற உணர்வு இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு. இது ஆன்மீக ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். இதை பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. எப்படி இந்தியாவுக்கு மட்டும் மறுஜென்மம் ஞானம் தெரிஞ்சதுன்னா, கொடுத்தது கடவுள், இங்கே தான் கொடுத்தார், அதனால தான் தெரியுது. ஆத்ம தந்தை ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் கொடுக்கிறார். ஆனால் பாருங்கள், பாவம் மனிதர்களோ இந்த ஞானம் கிடைக்காம முற்றிலும் காரிருளில் இருக்கிறாங்க, தேக உணர்வுலே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வு, அந்த ஞான ஒளி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஞான வெளிச்சம் கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் அறியாமையின் தூக்கத்திலேருந்து எழுந்திரிச்சிட்டிங்க. அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்கள்ன்ற மணப்பெண்களுக்கும் ஒரே மணவாளன்தான், சிவபாபா தான். நான் உங்களுடைய தந்தையாகவும் மணவாளனாகவும் குருவுக்கெல்லாம் குருவாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறேன். எல்லா குருக்களுக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரே ஒரு சத்குரு தான். குழந்தைகளே, நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். முக்திக்கு பிறகு சத்கதி கிடைக்கிது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் இப்போ திரும்பி போகணும். இல்லை, எல்லோருக்கும் போக வேண்டிய டைம் ஒரே டைம் தான். ஆனால் மேலேருந்து வர்றது ஒரே டைம் கிடையாது, எல்லாம் வெவ்வேறு டைமில் வரும். ஆத்மா தான் சதோ பிரதானமாகவும் சதோவாகவும் ரஜோவாகவும் தமோவாகவும் தமோ பிரதானமாகவும் ஆகுது. ஒரு சிலருக்கு இந்த மனித சிருஷ்டியில் ரொம்ப குறைஞ்ச நடிப்பு தான் இருக்கும். வந்தான் சென்றான்ற மாதிரி, கொசு கூட்டம் மாதிரி பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் அவ்வளோதான். பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறது கிடையாது. ஸோ பாபா கிட்டேருந்து நமக்கு தூய்மை, சுகம், சாந்தின்ற சொத்து கிடைக்கிது. இல்லை, இந்த தூய்மை, சுகம், சாந்தி தான் பிற்காலத்தில் நமக்கு மற்ற செல்வங்களாகவும் வருது. பாபா ஸோ அதனால தான் எது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரம் நமக்கு தெரியாது, பட்டு பொறுமை அதில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஜெயிக்கிறோம். பின்னாடி தர்மராஜர் முன்னாடி போய் நிற்கிறதுலேருந்தும் தப்பிச்சுக்கிறோம், அதையும் பார்த்துக்கணும். ஸோ தர்மராஜர்கிட்ட நம்ம போகிறதுலேருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் கருவியாகி இருக்கிறார்.
அவருக்கு நன்றி இல்லை சொல்லணும். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். பாபாவோ நிராகாரர், அவருக்கு உடம்பு கிடையாது. ஆனாலும் ஞானத்தை புரிய வைக்கணும்னா ஒரு வாய் வேணும் இல்லையா? அதனால் இந்த பிரம்மா வாய் மூலமாக புரிய வைக்கிறார். சிவபாபாவுடைய கோயில் ரொம்ப உயரமாக கட்டுறாங்க, அதே நேரத்தில் ரொம்ப உயர்ந்ததாகவும் கட்டுறாங்க. இல்லை ரொம்ப செலவு பண்ணி அப்படி பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. தீர்த்த யாத்திரைகள் மேலாவிலெல்லாம் கலந்துக்கிறதுக்காக பக்தர்கள் எவ்வளவு தூரம் போகிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்க. அதுவும் உயரமான இடத்துல வேறு கட்டி வச்சுருப்பாங்க நிறைய சிவன் கோயில்களை. அதான் பாபா சொல்கிறாரு, மேலே என்ன, அதாவது சிவன் ஞான அமிர்தத்தை கொடுக்குறாரு, அங்கே குடிக்கிறதுக்கு யாராவது ஞான அமிர்தத்தை வச்சுருக்குறாங்களோ அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போகிறாங்க. கைலாசத்துக்கெலாம் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டத்தட்ட உயிரை பணைய வச்சு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அரசாங்கம் கூட அவங்களுக்காக எவ்வளோ ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். 3 நாடு ஒத்துழைப்பின் மூலமாக தான் கைலாயத்துக்கே போகிறாங்க. 3 நாடும் ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய தொல்லைகளும் ஏற்படுது. ஸோ நோயாளிகளை அழைச்சிட்டு போக மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கு, அவ்வளோ உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ப்ரெஷர் குறையும், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இல்லையா? இப்போ வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறவங்களுக்கே திடீர்னு பிரச்சனை வந்துடுது. தீர்த்த யாத்திரைகளுக்கு சின்ன குழந்தைங்களை எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? அப்போ குழந்தைங்களை யார்கிட்டையாவது பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போகிறாங்க, கூடவே அழைச்சிட்டு போகிறது கிடையாது. அப்படி யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு 2-3 மாதம் யாத்திரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நமக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் கிடையாது. வரோம், உட்காந்து கேட்குறோம், படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கேயுமே சின்ன குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. இங்கே ஒன்றும் 2-3 மாதம் இல்லை, டெய்லியும் போயிட்டு கேட்டு வரும். இங்கே நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. பாபா ஞானத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா எந்த சத்தமும் வரக்கூடாதுன்றார் இல்லை. அப்போ குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா அது டிஸ்டர்ப் பண்ணும், எல்லாருடைய கவனமும் அது பக்கம் போகும். அதனால தான் குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அமைதியாக கவனம் கொடுத்து கேட்கணும். பேசுகிறது கடவுள், ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கே கடவுள்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அமைதியாக கேட்போம். இப்போ கடவுள் நிச்சய புத்தி இல்லாதவங்களை அழைச்சிட்டு வராதிங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அமைதியாக உட்காந்து கவனம் கொடுத்து கேட்கணும். மற்றபடி யோகா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனால் புத்தியின் தொடர்பு மட்டும் பாபாவோடு இருக்கட்டும். அதில் மட்டும் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் இல்லையா? பட் தனியாக இதுக்கு நேரம் ஒதுக்கி நினைக்கும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நினைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டே நினைக்கணும். ஏன்னா பாபாவுடைய நினைவோடு காரியம் செய்யும்போது உங்களுக்கு அதிக வருமானம் கண்டிப்பாக கிடைக்கிது. நினைக்க அப்போ வேலை செய்தாலும் நினைவு இருக்கணும் இல்லை? இதை விட ஈஸியாக வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஸோ இதன் மூலமாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமானவர்களாக மாறுறோம். இல்லை, சொர்க்கத்தில் எந்த நோய் நொடியும் வராது. ஸோ அதனால் இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கணும். நான் நினைக்க என்னுடைய ஆயுள் அதிகரிக்குது, பெரிய செல்வந்தராகிறேன், சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகை இருக்குது, இப்படியெல்லாம் பேசணும். அப்போ தான் அந்த போதையோட அப்படி தனக்குத்தானே பேசிக்கிறது தான் இங்கே நினைவு. ஸோ பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இல்லையா? இப்போ ஒருத்தர் உங்களை திட்டாங்கன்னா அவங்க இப்படி பேசுனாங்க, அவங்கக்கிட்ட இதை சொல்லியிருக்கணும், இதை சொல்லிக்கணும், உங்கள் மனசுக்குள்ளேயே திட்டுவீங்க. இப்போ அவங்கள நினைக்கிறீங்க, அந்த சம்பவத்தை நினைக்கிறீங்க. அதே மாதிரி பாபா நினைக்கிறீங்கன்னா பாபா சொன்னதெல்லாம் நீங்கள் பேசணும்.
பாபா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க இல்லையா, நான் இப்படியெல்லாம் ஆவேன் பாபான்னு பேசணும். அப்படி பாபா நினைவில் இருந்து உங்கள் கையினால் உணவு சமைங்க. இல்லை கை உணவு சமைக்கட்டும், புத்தி பாபாவோட பேசிகிட்டு இருக்கட்டும். கையினால் வேலை செய்யுங்க, கூடவே உங்கள் அப்பாவையும் நினைங்க. அப்போ தான் உங்களுக்கும் நன்மை நடக்கும். ஸோ மேலும் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலையும் அற்புதமாக நடக்கும்ன்ற, சமைத்தாலும் அது நல்லா இருக்கும்ன்ற, கூடவே உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்குது. அதுதான் மெயின் இல்லையா? ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக. அது சதா ஞாபகம் இருக்கணும். எல்லோருமே நான் சூரிய வம்சத்தினராக ஆகும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நம்முடைய மம்மா பாபா இந்த நேரத்தில் பிரம்மா சரஸ்வதியாக இருக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவாங்க. எதிர்காலத்தில் யார் என்ன ஆவாங்க, இப்படி யாருடைய பிறவி பற்றியும் தெரிஞ்சுக்கல யாருமே. நேரு என்ன ஆவார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அப்போ பிரதமராக இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் தானம் செஞ்சுருந்தாங்கன்னா நல்ல குலத்தில் இங்கே பிறவி எடுப்பாங்க. ஆனால் எங்கே பிறவி எடுத்தாலும் இது நரகம் தானே. இப்போ இந்த 5000 வருட சிருஷ்டி பற்றிய ஞானம் முழுசாக உங்களுக்கு தெரியுது. இவங்களுடைய பேர் ஆதிதேவ் பிரம்மா, ஆதிதேவ் சரஸ்வதி, மாமா பாபாவுடைய பேர். அவங்க தான் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக போகிறாங்க. சரி, இவங்களுடைய குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நாங்களும் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆவோம்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இது இதில் டவுட்டே கிடையாது இல்லையா? அம்மா பாபா இவங்க என்னுடைய அப்பா அம்மானு புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக சொர்க்கத்தின் அதிபதியாக ஆவாங்க. சூக்ஷ்மவதனத்தில் கூட நாம் பார்க்குறோம், தேவிகளின் கோயிலில் கூட நிறைய திருவிழாக்கள் நடக்குது. ஆனால் ஜெகதம்பாவோ ஒருத்தர் தான். அப்போ அவருடைய தோற்றம் ஒன்று தானே இருக்கணும் எல்லா கோயில்லையும். அப்படியே இருக்குது, மாறி மாறி வைக்கிறாங்க, பேருமே மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அம்மாவை பார்க்குறீங்க. அதேமாதிரி குழந்தைகளாகிய உங்களுடைய தோற்றமும் இருக்குது. பிறகு அதர்குமாரின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் நாம தான் மாறும். ஸோ நம்மளுடைய நினைவாகத்தான் அத்தனை கோயில்களும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோருமே பிரம்மகுமார் குமாரி எல்லோருமே தேவதை ஆகும் இல்லையா? ஸோ கல்யாணம் ஆனவங்க கூட நாங்கள் பிரம்மா குமாரின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய நினைவு சின்னமாக அந்த கோயில்கள் இருக்குது. நீங்கள் உட்காந்து இந்த முழு ஞானத்தையும் கொடுக்குறீங்க. ஸோ இதோட நினைவாக இந்த தில்வாடா கோயில் ரொம்ப அர்த்தத்தோடு கட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். நாம் மறுபடியும் அந்த புது உலகத்தை, சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். ராஜயோகத்தின் மூலமாக பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் புரிய வைக்கவும் செய்யணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஞானத்தின் மீதும் யோகத்தின் மீதும் ரொம்ப கவனம் வைக்கணும். ஸோ கேட்கும்போது ரொம்ப சாந்தமாக ஒரு முகத்தோடு இல்லை, ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கேட்கணும். கர்ம யோகியாகவும் ஆகணும். காரியம் செய்தாலும் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும்.
பாபா நம்முடைய வீடாகிய பரந்தாமத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டியிருக்கிறார். அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிறதன் கூடவே இந்த ஞான சங்கையும் ஓத வேண்டும். அது மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லணும். வரதானம், மகான் மற்றும் மெஹமான் இந்த 2 ஸ்மிருதிகள் மூலம் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய, அனைத்தையும் கடந்து அப்பால் இருக்கும் சாட்சி ஆகுங்கள். ஸோ இதுக்கு விளக்கம், அனைத்தையும் கடந்த விடுபட்ட சாட்சி நிலையின் அவஸ்தாவை அமைச்சிக்கணும். அந்த மனநிலை எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலையை அமைச்சிக்கணும்னா 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நான் ஆத்மா, மகான் ஆத்மா. 2, நான் ஆத்மா இப்போ இந்த பழைய உலகத்தில் மற்றும் இந்த பழைய சரீரத்தில் விருந்தாளியாக இருக்கிறேன். இல்லை, எப்போ வேணாலும் இங்கேருந்து போயிடுவேன். ஜஸ்ட்டு கெஸ்ட்டு தான். இந்த உலகத்துக்கும் சரி, இந்த உடம்புக்கும் சரி, இந்த பழைய உடம்புக்கும் சரி. அப்போ பற்று இருக்காது இல்லை, உடம்பு மீதோ இந்த பழைய உலகத்தின் மீதோ. ஸோ இந்த நினைவில், ஸ்மிருதியில் இருக்கிறதன் மூலமாக தானாகவே ரொம்ப ஈஸியாக எல்லா பலவீனங்களும் பற்றுதலின் கவர்ச்சியும் முடிஞ்சு போயிடும்ன்றார். இல்லை, நான் மகான் ஆத்மா, நான் விருந்தாளி ஆத்மா. இந்த 2 விஷயம். நான் சாதாரண ஆத்மா இல்லை பற்று வைக்கிறதுக்கு, மகான் ஆத்மா. அதே மாதிரி இங்கே பற்று ஏன் வைக்கணும்? ஏன்னா நான் விருந்தாளி. அப்போ தானாகவே எல்லா விதமான பலவீனங்களும் கவர்ச்சியும் முடிஞ்சு போயிடும். ஸோ மகான்னு புரிஞ்சிக்கிறதன் மூலமாக யார் சாதாரண கர்மம் அல்லது சங்கல்பம் சமஸ்காரங்களின் வசமாகி இருக்கிறாங்களோ, சாதாரண சங்கல்பத்தின் வசமாகி இருக்கிறாங்களோ, சாதாரண சமஸ்காரத்தின் வசமாகி இருக்கிறாங்களோ, அவங்க மாற்றம் அடைஞ்சிடுவாங்க. எப்படி? தன்னை மகான்னு புரிஞ்சுக்கிறதன் மூலம். இல்லை, மகானால் பார்வை மகானாக இருக்கணும், வார்த்தை மகானாக இருக்கணும், வார்த்தை மகானாக இருக்கணும், எண்ணம் மகானாக இருக்கணும். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். அப்போ சாதாரண கர்மம் இருக்கக்கூடாது, சாதாரண சங்கல்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால எல்லாமே மகானாக மாறிடும். ஸோ அதனால் உங்களை மகான் மற்றும் மெஹமான்னா விருந்தாளி ஹிந்தியில். இப்போ நான் மகான் மற்றும் விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா மகிமைக்குரியவராக ஆகிடுவீங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஸ்லோகன்: அனைவரின் சுபபாவனை மற்றும் சகயோகத்தின் துளிகள் மூலம் பெரிய காரியம் கூட சகஜமாயிடும். சூப்பர் இல்லையா? இப்போ எல்லாருடைய சுபபாவனை, அதாவது ஆசீர்வாதம் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் வாங்கணும்னா நம்ம பணிவாக இருக்கணும், கருவின்னு இருக்கணும், மற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்றதை லட்சியமாக வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கவனம் வச்சாலே நீங்கள் நாராயணன் ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ அவங்களுடைய சகயோகமும் கிடைக்கும், உதவி கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை கூட நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அவிக்தேஸ்வரா, ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஸோ ஒருத்தருடைய மனம் சக்திசாலியாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? ஒரு வினாடியில் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே போயிடணும், ஒரு செகண்டில் போயிடணும். ஸோ அதுக்கு தான் பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாரு இல்லையா? ஒரு செகண்டு தான். அதுக்கு மேலே ஆகுதுன்னா பலகீனமாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நேற்று கூட உள்ளடக்கும் சக்தி பலகீனமாக இருக்குதுன்னார். மற்ற எண்ணங்கள் வரும்போது, மற்ற எண்ணங்கள் வர்றதுனால தான் ஒரு செகண்டில் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போக முடியல. ஸோ மனதுக்கு எப்போ இந்த மாதிரி பறக்க வருதோ, அது பயிற்சி ஆகிடுச்சுன்னா ஒரு வினாடியில் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே உங்களால் போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ பறக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு ஆக்சுவலாக இல்லையா? 3 உலகத்துக்கும். சாக்கார வதனத்தில் அடிக்கடி வர்றது,
அடிக்கடி பரந்தாமத்துக்கு வர்றது, அப்படி போயிட்டு 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 வருவீங்கன்றார். ஒரு வினாடியின் வேகம் தான், ஒரு செகண்ட். நீங்கள் அந்த சாமி படத்துலலாம் பார்த்திங்கன்னா நாராயணா நாராயணான்ற நாரதர் சொல்லுவார், டக்குன்னு பார்த்திங்கன்னா சிவன் முன்னாடி இருப்பார். மறுபடியும் நாராயணா நாராயணன் இருப்பார், நாராயணன் முன்னாடி இருப்பார். அடுத்தது நாராயணன் வர பூமியில் இருப்பார். ஸோ திரிலோக சஞ்சாரின்னு அவர் சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த திரிலோக சஞ்சாரி நாம தான். ஒரு வினாடியில் போயிடணும் நினச்ச மாத்திரத்தில். இப்போ இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க, அப்போ தான் நினைவு சக்திசாலி ஆகும். இப்போ தெரியுதா ஏன் சக்கரத்தை சுற்ற சொல்கிறாருன்ட்டு? சக்கரத்தை சுற்ற மற்ற எண்ணங்கள் கட் ஆகுது. அப்போ ஆத்மா பலசாலி ஆகுது, நினைவு சக்திசாலியாக ஆகுது, அப்போ வருமானமும் அதிகமாகுது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.